இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெலிவரி பெயின் வந்தத நான் எப்படி கண்டுபிடிச்சு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் லாஸ்ட்டா சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து லேபர் இன்டியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நான் எப்படி என்னோட டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆனேன், என்னென்ன எக்ஸர்சைஸ்லாம் பண்ணேன்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா, நான் இப்போ மறுபடியும் அத ரிப்பீட் பண்றேன். அ டெலிவரிக்காக நான் ப்ரீத்திங் எக்ஸர்சைஸ் நான் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா, நம்ம டெலிவரி டைம்ல நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் எக்ஸர்சைஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த டைம்ல ரொம்ப பயந்து பதட்டப்படாம இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் டக் வாக் பண்ணியிருந்தேன். ஸோ டக் வாக் எதுக்கு பண்ணுறீங்கன்னா, உங்களோட பெல்விக் ஏரியா நல்லா ஓப்பன் ஆகி அத ஸ்ட்ரென்தன் பண்ணி இது பண்ணுறதுக்காக டெலிவரி ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக டக் வாக் பண்ணுவாங்க. ஸ்குவாட்ஸுமே அதுக்காக தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டீப் ஸ்குவாட்ஸ் பண்ணுறோமோ, நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கர்ப்பவாய் நம்மளுக்கு தொறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் தான் நான் பண்ணிட்டுருந்தேன். இதோட எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 4 விஷயத்த தான் நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டுருந்தேன் நைட்டு ஃபுல்லாவே. ஏன்னா எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. நான் நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அது வந்து எனக்கு சுத்தமா ஒத்துக்கல. நெஞ்சு எரிச்சலா இருந்தது. அதனால என்னால நைட் ஃபுல்லா தூங்க முடியல. நான் சுடு தண்ணி எல்லாம் குடிச்சு பார்த்தும் தூக்கமே சுத்தமா இல்ல. 4:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த நெஞ்செரிச்சல் மட்டும் தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா 4:30 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இடுப்பு வலி லைட்டா வர ஆரம்பிச்சது. சரி லைட்டா தானே வலிக்குதுன்னு சொல்லி நான் பெட்ல தான் படுத்திருந்தேன். ஆனாலும் எனக்கு தூக்கம் இல்ல. ஒரு 1 ஹவர் கிட்ட நான் அப்படிதான் படுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு 5:30 கிட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு அத விட இன்னும் கொஞ்சம் மைல்டா இன்னும் அதிகமா வலி இருக்கிற மாரி இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ண வேண்டாம். சப்போஸ் இது வந்து லேபர் பெயினா கூட மாறலாம் அப்படின்றதுனால, நம்ம இப்பவே ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு நான் எழுந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வந்தேன். ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் நான் பார்த்தேன், எனக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. அதுவும் நெறையா இல்ல, ஒரு கிளாட்டா சின்னதா, கட்டியா சின்னதா இருந்தது. ஆனா டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்டி கட்டியா பீரியட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பேபியோட மூவ்மெண்ட் இல்லன்னா வந்து அட்மிட் ஆக சொன்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து லேபர் பெயின் வரதுக்காக அவங்க கை வச்சு குழந்தைய திருப்பி விட்டதுனால, இதுதான் தான் சிம்ப்டம்ஸா இருக்கும். உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு விஷயமா எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருந்தது. ஆனா வந்து கிளாட் வந்து சின்னதா தான் இருந்தது. எனக்கு அப்பவே டவுட் இருந்தது. அதனால நான் வீட்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் உடனே சொன்னேன் பார்த்துட்டு, இந்த மாதிரி எனக்கு லைட்டா ப்ளீட் ஆகுது அப்படின்ட்டு. ஆனா என் ஹஸ்பண்ட் சுத்தமா நம்பல. ஏன்னா என்னோட 9த் மந்த் அதாவது 8த் மந்த் முடிஞ்சதுலேருந்தே நான் அப்பப்போ இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவேன். கால், கை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி பயமுறுத்திட்டுருப்பேன். அதனால அதே மாரி தான் இப்பவும் சொல்றேன்னு சொல்லி அவங்க வந்து நம்பவே இல்ல. இது லேபர் பெயினா இருக்காது. உனக்கு நீ டெய்லியும் இது தானே சொல்லிட்டு இருக்க, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்றல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். வேற எந்த சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போலாம். வேஸ்ட்டா போய் அட்மிட் ஆகி ஏன் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. எனக்கு என்னமோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்துட்டு இருந்தது. அதனால நான் டிலே பண்ணாம நான் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரஷ் பண்ணி குளிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே நல்லா ஹீட்டெல்லாம் போட்டு நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 5:30 வரைக்கும் பெயின் எப்படி இருந்ததோ, அதே மாரி பெயின் தான் இருந்துச்சு. அத விட அதிகமா ஆகல. நான் குளிச்சுட்டு வெளிய வரும்போது ஒரு 6:30 இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து இது நிஜமாவே பிரசவ வலியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்ல பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, சோம்பு கசாயம் போட்டு குடிச்சோன்னா, அது உண்மையான பிரசவ வலியா இருந்தா அதிகமாகும். நார்மல் வலியா இருந்துச்சுன்னா, சூட்டு வலியா இருந்துச்சுன்னா, உடனே ஸ்டாப் ஆயிடும்னு சொல்லுவாங்கல்ல. சரி அத ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 6:30 கிட்ட நான் வந்து அந்த சோம்பு கசாயம் தான் போட்டு குடிச்சேன். சோம்பு கசாயம் போட்டு குடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் எனக்கு வலி இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், பேபியோட மூவ்மெண்ட் வந்து என்னால நோட் பண்ணல. நான் ஒரு 4:30, 5:30 வரைக்கும் நான் நோட் பண்ணேன். ஆனா இந்த ஒரு 1 ஹவர் எனக்கு வந்து பேபி மூவ்மெண்ட் பெருசா தெரியல. எனக்கு யூசுவலா வந்து நைட்ட விட ஏர்லி மார்னிங்ல பேபி மூவ்மெண்ட் நெறையாவே இருக்கும். ஆனா அப்போன்னு பார்த்து எனக்கு பேபி மூவ்மெண்ட் என்னால இது பண்ண முடியல. ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேத்த மாதிரி அத கேட்டோனே என் ஹஸ்பண்டும் பயந்து, சரி உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நானும் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டேன். எடுத்து டைம் பார்த்தோன்னா ஒரு 7:00 கிட்ட ஆச்சு. கரெக்ட்டா நான் கிளம்ப போற டைம்ல பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் எனக்கு வலிச்சுட்டு இருந்தது. அந்த சோம்பு கசாயம் குடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருக்கும். எனக்கு சுத்தமா வலி இல்ல. அப்படியே வலியும் இல்லாம ஸ்டாப் ஆயிடுச்சு. வலி இல்லாம ஸ்டாப் ஆனதுனால என் ஹஸ்பண்ட், சரி இது வந்து அப்ப நார்மல் வலி தான் போல. நம்ம வெயிட் பண்ணலாம். உனக்கு பேபி மூவ்மெண்ட்
இன்னும் தெரியுதா தெரியலையான்னு கொஞ்சம் நேரம் செக் பண்ணிட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம். கரெக்ட்டா ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் எனக்கு எந்த பெயினுமே இல்ல. 7:30 வரைக்கும். 7:30 வரைக்கும் நானும் பார்க்குறேன் பேபி மூவ்மெண்ட்டும் எதுவும் இல்ல. கரெக்ட்டா ஒரு 7:30க்கு மேல பார்த்தீங்கன்னா, எனக்கு பெயின் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து லைட்டா தான் வலிச்சுட்டு இருந்தது. ரொம்ப சின்னதா ஒரு எறும்பு கடிக்கிறது, அந்த மாரி இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் வலிச்சுட்டு இருந்தது. ஆனா, அந்த சோம்பு கசாயம் குடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு வலியே இல்லாம இருந்துட்டு, அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கழிச்சு எனக்கு செமையா வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு வலி ரொம்ப அதிகமா வருதுன்ட்டு. சரி இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ இல்லாட்டி நான் கேப் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ரோட்ல போய் செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த டைமுன்னு பார்த்து எந்த ஆட்டோவுமே காலியாவும் வரல. அதுக்கேத்த மாரி நம்ம ஊபர், ஓலாலலாம் கேப் புக் பண்ணாலும் உடனே வரல. எல்லாமே டைம் டிலே ஆயிட்டே இருந்துச்சு. சரி இதுக்கு மேல டிலே பண்ண வேண்டாம். ஏன்னா பேபியோட மூவ்மெண்ட் வேற இல்லன்னு சொல்ற. உன்னால மேனேஜ் பண்ணி வர முடியும்னா நம்ம பைக்லயே போலாம் அப்படின்ற மாரி சும்மா விளையாட்டுக்கா கேட்டாரு. நானும் சரி ஆ கேப் எதுவுமே வரலையே, சரி நம்மளும் பைக்ல போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பைக்ல தான் போனேன். இதுவரைக்கும் யாராவது டெலிவரிக்கு வந்து பைக்ல போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த டைம்ல நான் ஹாஸ்பிட்டல் போனா போதுன்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆட்டோக்கோ, கேப்க்கோ அ வந்துச்சுன்னா அதுவே ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்ன்னு சொல்லி டைம் அந்த ஊபர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோவோ, கேபோ எதுவுமே கிடைக்கல. சுத்திட்டே இருந்துச்சு. லோட் ஆயிட்டே இருந்தது. சரி நம்ம ஏன் அந்த டைம வேஸ்ட் பண்ணணும்? நம்மளுக்கு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப கிட்ட தான். ஒரு 1 1/2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அதனால நான் வந்து சரி இதுல என்ன ஆகப்போகுது? ஸ்லோவா போயிடலான்னு சொல்லிட்டு நான் பைக்லயே டெலிவரிக்கு பேக்லேருந்து எல்லாம் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வெறும் ரிப்போர்ட் மட்டும் தான் கையில எடுத்துக்கிட்டேன். நார்மல் ஹேண்ட் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் பேக்லாம் வீட்ல தான் இருந்துச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் நான் உன்ன விட்டுட்டு கூட நான் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட்டா நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:00. 8:00 வந்ததுக்கப்புறம் நான் ரிசப்ஷன் கிட்ட போய் நான் உட்காந்துட்டேன். எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஸ்ட்ரெக்சர் மாதிரி இல்லாட்டி வீல் சேர் வேணா கூட்டிட்டு வரட்டுமா? அப்படின்னு கேட்டாங்க. இல்ல என்னால நடக்க முடியும். நான் நார்மலா நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து வந்து உட்காந்தேன். நான் நடந்து வந்து உட்காந்தத வந்து ரிசப்ஷன்ல இருக்கவங்களும் பார்த்தாங்க. என் ஹஸ்பண்ட் போய் இன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு லேபர் பெயின் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்க என்னை எட்டி பார்த்துட்டு, இவங்களுக்கு உண்மையாவே லேபர் பெயின் வந்த மாதிரி தெரியல. நிஜமாவா? இன்னைக்கு டாக்டர் வேற அவைலபிள் இல்ல. ஏன்னா சண்டேல வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் வரமாட்டாங்க. மண்டே டூ சாட்டர்டே தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சண்டே அவங்களுக்கு ஹாலிடேன்றனால அவங்களும் வரமாட்டாங்க. ஸோ ஷூரா தான் சொல்றீங்களா? அவங்களுக்கு லேபர் பெயின் தான் வந்திருக்கா? அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்கிட்டயும் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு லேபர் பெயின் வலிக்குதா? அப்படின்னு கேட்டாங்க. நானும் இந்த மாரி வலிக்குது. எனக்கு பீரியட்ஸ்லாம் வந்தது. எனக்கு பிளட் கிளாட்டா வந்த மாரி இருந்தது. பேபி மூவ்மெண்ட் இல்லன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஓபி வார்டுல இருக்க டியூட்டி டாக்டருக்கே போய் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ணி என்ன உள்ள ஓபி வார்டுக்கு கூட்டு போறதுக்கே 8:30 1/2 அன் ஹவர் அங்கேயே அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓபி வார்டுல போனாலும் டியூட்டி டாக்டரும் அகைன் என்கிட்ட அதுதான் கேட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப நார்மலா இருந்தேன். எனக்கு வலிச்சிட்டு இருந்தாலுமே எனக்கு ரொம்ப வலியா இருந்தது. ஆனாலும் நான் வந்து என்னோட வலிய வெளிய காட்டிக்காம நார்மலா இருந்தனால எனக்கு உண்மையான லேபர் பெயின் இல்லன்றனால அவங்க என்ன வந்து இம்மீடியட்டா லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போல. ஏன்னா அங்கேயே தான் படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுட்டு பேபியோட மூவ்மெண்ட் இல்லன்னு சொன்னதுனால, பேபியோட மூவ்மெண்ட்ட ட்ராக் பண்றதுக்காக எனக்கு அந்த செக் பண்றதுக்காக எனக்கு பெல்ட் மாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ப்ராசஸ் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து வலி வந்து 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது. நான் அப்பவும் நர்ஸ் கிட்ட சொல்றேன், எனக்கு வலிக்குதுன்னு சொல்றேன். ஆனா நார்மலா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றதுனால அவங்க பெருசா வந்து என்ன ரொம்ப கண்டுக்கல. ஏன்னா அந்த டைம்ன்னு பார்த்து ஒரு குட்டி பையனுக்கு அடிபட்டு அவனுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன வந்து அவங்க பெருசா கண்டுக்கல. என்னோட பெட்டுக்கு நேரா இருக்கிற ஃபேன் கூட அவங்க போட்டு விடல. எனக்கு ஒரு பக்கம் வலிக்குது. ஃபேன் வேற இல்ல. அது வேற எனக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. வலி வேற இருக்கு. என்னடா நம்மள இப்படி படுக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இங்கேயே நம்மளுக்கு டெலிவரி பெயின் வந்து இங்கேயே நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க டாக்டருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்மே பண்ணல. ஸோ 8:30க்கு நான் போனேன். 9:30 ஆச்சு. 9:30 வரைக்குமே அந்த டியூட்டி டாக்டர் என்னோட டாக்டருக்கு கால் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், "இல்ல எனக்கு பேபி மூவ்மெண்ட் சுத்தமா தெரியல" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டியூட்டி டாக்டர் வந்து என்னோட கைனகாலஜிஸ்ட்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க என்கிட்டயே டைரக்ட்டா கால்ல பேசுறாங்க. "உங்களுக்கு நிஜமா தான் வலிக்குதா? ஏன்னா இன்னைக்கு நீங்க வேஸ்ட்டா வந்து அட்மிட் ஆனீங்கன்னா, உங்களுக்கு தான் கஷ்டம். அதுக்கு நீங்க உங்களுக்கு ஃபுல்லா நல்லா வலி வந்துட்டு வந்தனா, உடனே உங்களுக்கு ஈஸியா டெலிவரி ஆயிடும். அதனால தான் கேட்குறேன். நான் வரதுக்கு ஏன்னா டாக்டரோட வீடு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில தான். ஸோ, அதனால அவங்க எப்ப நெனச்சாலும் சீக்கிரமா கெளம்பி வந்துருவாங்க. ஸோ, அதுதான் அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. உங்களுக்கு உண்மையாவே வலிக்குதுன்னா, நான் உடனே கூட கெளம்பி வந்துருவேன். வேஸ்ட்டா நீங்க அட்மிஷன் பண்ணி, அதுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணி, நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் திரும்ப கேட்குறேன்னு சொன்னாங்க. நான் அப்ப இந்த மாரி நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாரி எனக்கு நிஜமா தான் வலிக்குது. அது மட்டும் இல்லாம பேபியோட மூவ்மெண்ட் எனக்கு இன்னமும் தெரியலன்னு சொன்னதுக்கப்புறம் நான் கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. ஒரு 9:30 கிட்ட. 10:00 ஆச்சு. அதுக்கப்புறம் ஆயம்மா வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் நம்ம டெலிவரிக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு பேபி பொறந்ததுக்கப்புறம் ஸ்டிச் போடணும்னா, அந்த இடம்லாம் க்ளீனா இருக்கணுன்றதுனால, அந்த இடத்துலலாம் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நர்ஸுமே எனக்கு வந்து ஐவி போடுறதுக்காக நர்வ் தேடி அதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்ருந்தாங்க. அலர்ஜி ஆகுதா எல்லாமே. ஸோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நான் 10:30க்கு தான் என்ன வந்து லேபர் ரூம்க்கே வந்து அ அட்மிட் பண்றாங்க. அதுவரைக்கும் நான் வந்து ஓபி வார்ட்ல தான் இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டைம் 8:00. என்ன வந்து லேபர் ரூமுக்கு கூட்டு போனது பார்த்தீங்கன்னா 10:30. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட வந்து நான் இங்கேயே தான் இருக்கனே தவிர, என்ன வந்து லேபர் ரூமுக்கு கூட்டு போறதுக்கு அவ்ளோ டிலே பண்ணாங்க. 10:30 ஆகியுமே என்னோட டாக்டர் வரல. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நர்ஸ் எல்லாருமே நம்மள மானிட்டர் பண்ணாலும், நம்மளோட டாக்டர் நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க. நம்ம பேபி வர டைம்ல டாக்டர் இருந்தாங்கன்னா, கொஞ்சம் நல்லா நம்மளும் சேஃபா இருக்கலாம். பேபிக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்குன்ற அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும். எனக்கு அந்த பயம் தான் அதிகமாக ஆரம்பிச்சுச்சு. நான் ஓபி வார்ட்ல இருந்த வரைக்கும் என்ன ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருந்தேன். நம்ம வலிச்சாலும் கத்தக்கூடாது, அழக்கூடாதுன்னு இருந்தேன். எனக்கு டைம் ஆக ஆக கரெக்ட்டா எனக்கு முன்னாடி வாட்ச் இருந்துட்டே இருந்தது. ஓபி வார்ட்லயும் இருந்துச்சு. நான் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டாக்டர் வரல. எனக்கு பெயினும் அதிகமாயிட்டுருக்கு. ஆனாலும் எனக்கு வந்து அந்த ஓபி வார்ட்ல இருக்கும்போது நான் அமைதியா இருந்தேன். எப்ப லேபர் ரூம்க்கு என்ன சேஞ்ச் பண்ணாங்களோ, நான் டைம் பார்க்குறேன் 10:40 ஆகுது. டாக்டர் வரல. பெயினும் அதிகமாகுது. எனக்கு இன்னும் பயம் அதிகமாக ஆரம்பிச்சுச்சு. என்னடா நம்ம அப்பவே டாக்டர் வர சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே, டாக்டர் இன்னும் வரல. பேபியோட மூவ்மெண்ட் ஆனா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம். ஆனாலும் எனக்கு பெயின் அதிகமாகிட்டே போகுது. ஸோ பேபி வர டைம் ஆகுது. ஆனா, நம்ம இன்னும் டாக்டர் வரலையேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பயத்திலே நான் எனக்கு பெயின் வர வர நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப நார்மலா இருந்தேன். கரெக்ட்டா நான் அப்புறம் நர்ஸ் இருந்தாங்க. கரெக்ட்டா அவங்க லேபர் ரூம் நர்ஸ் தான். அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது நான் 6 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருந்தேன். ஓபி வார்ட்ல நான் வந்து அட்மிட் ஆகும்போது 2 சென்டிமீட்டர்ல தான் நான் போய் அட்மிட் ஆயிருந்தேன். கரெக்ட்டா ஒரு 8:30 கிட்ட செக் பண்ணாங்க. அப்போ 2 சென்டிமீட்டர் சொன்னாங்க. 10:30 கிட்ட பார்க்கும்போது எனக்கு 4 சென்டிமீட்டர் நான் டைலேட்டட் ஆனதுனால தான் என்ன லேபர் ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ணாங்க. இல்லாட்டி என்ன அங்கேயே தான் வச்சுட்டுருந்துருப்பாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு 10:45 கிட்ட பார்க்கும்போது 6 சென்டிமீட்டர் டைல்யூட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெயின் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சுச்சு. டாக்டரும் வரலன்றதுனால எனக்கு ரொம்ப பயம் எடுத்து என்னால தாங்க முடியாம நான் அப்பவே நானு கத்த ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அழுகல. ஆனா எனக்கு வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சைடா தான் படுத்துட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த அப்புறம் ஒரு 11:00 கிட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி பெயின் ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்ப மறுபடியும் அந்த லேபர் ரூம் நர்ஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு 8 சென்டிமீட்டர் வந்து டைலேட்டட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2 சென்டிமீட்டர் தான். 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஈஸியா சீக்கிரம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிட்டே போகுது. ஸோ உங்களுக்கு டெலிவரியும் ஈஸியா நடந்துரும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து சர்விக்ஸ் சீக்கிரமா ஓப்பன் ஆனா பேபி வந்துரும் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா என்னோட டாக்டர் இன்னும் வரல. ஸோ இந்த மாரி ஓப்பன் ஆயிட்டு டாக்டர் வராம பேபி பொறந்தாங்கன்னா சேஃபா இருக்குமான்ற அந்த பயம் வேற எனக்கு இருந்துச்சு. பெயின் வர ஆரம்பிச்சுருச்சு. ஒரு 11:15 கிட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு புஷ் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு பெயின் மட்டும் தான் இருந்தது. ஆனா 11:15 நான் டைம் கரெக்ட்டா பார்த்தேன். 11:15லேருந்து எனக்கு வந்து நம்ம புஷ் பண்ணி வெளிய தள்ளிரணுன்ற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, பெயின கூட என்னால அத சமாளிக்க முடிஞ்சது. நான் வேற நைட்லேருந்து நான் தூங்கவும் இல்ல. மார்னிங் வந்து சாப்பிடவும் இல்ல. நான் அப்படியே வந்து அட்மிட் ஆனேன்.
அட்மிட் ஆனதுனால நான் மார்னிங் எதுவும் சாப்பிடல. தண்ணி கூட குடிக்கல. அந்த சோம்பு கசாயம் குடிச்சதோட நான் வந்து அட்மிட் ஆயிட்டேன். அப்புறம் என்ன வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆனா அது குடிச்சா கூட எனக்கு மறுபடியும் எடுத்துட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் தண்ணியும் குடிக்கல. அந்த டைம்லேருந்து எனக்கு புஷ் பண்ணணுன்ற மாரி தான் இருந்தது. இதில என்ன ஒரு ப்ராப்ளம் வேற ஆச்சுன்னா, அ எனக்கு வந்து இனிமா எதுவுமே குடுக்கல. ஸோ மார்னிங் வந்து மோஷன் போயிருந்தீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நான் மார்னிங் மோஷன் போயிட்டேன்ற சொன்னதுனால எனக்கு வந்து இனிமாவும் குடுக்கல. ஆனா எனக்கு புஷ் பண்ணும்போது வந்து எனக்கு மோஷன் தான் வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு பயம் வேற இருந்தது. யூசுவலா எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க நியூ மாமா இருக்க போறீங்க. நியூவா உங்களுக்கு டெலிவரி ஆகப்போதுன்னா, டெலிவரி டைம்ல வந்து உங்களுக்கு மோஷனும் சேர்ந்து வரது வந்து ரொம்ப நார்மல். ஆனா அத நெனச்சு நம்ம வந்து ரொம்ப எம்பாரஸிங்கா ஆகக்கூடாது. என்னோட ஃபர்ஸ்ட்டு டெலிவரியில பார்த்தீங்கன்னா, நான் டெலிவரி பேபி பொறக்கறதுக்கு முன்னாடி நான் அங்கேயே எனக்கு இனிமே அப்பவும் குடுக்கல. எனக்கு அந்த இடத்துலயே நான் மோஷன் போயிட்டேன். ஆனா ஆயம்மா கிளீன் பண்ணிட்டாங்க. கிளீன் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். என்னடா டெலிவரி டைம்ல இப்படி இருக்குன்ட்டு. ஆனா அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து வெறும் ரொம்ப நார்மலான விஷயம். ஆயம்மா அப்போ கூட சொன்னாங்க, "இல்லம்மா இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் தான். அ பேபி பொறக்கறதுக்கு முன்னாடி இப்படிதான் ஆகும். சில பேருக்கு வந்து முன்னாடியே இனிமா குடுத்து வயிறு கிளீன் பண்ணி வைப்பாங்க. சில பேருக்கு பண்ணலன்னா பேபி வர்றதுக்கு முன்னாடி இந்த மாரி வரும். ஸோ அத பத்தி நீ கவலைப்படாம பாப்பாவ மட்டும் புஷ் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியில நடந்தது. ஸோ எனக்கு செகண்ட் டெலிவரியில எனக்கு அந்த புஷ் பண்ணணும்னு சொல்லும்போது, எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்தது. ஐயோ! நம்ம மோஷன் போயிட்டா என்ன பண்றது? அப்படின்ற அந்த ஒரு பயமும் இருந்தது. ஆனா என்ன புஷ் பண்ண சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. 11:30க்கு என்னோட டாக்டர் வந்தாங்க. 11:15க்கு நான் ஃபுல்லா டைல்யூட்டட் ஆயிட்டேன். அந்த டைம்லேருந்தே நான் புஷ் பண்ண ஆரம்பிச்சேன். டாக்டர் வராம புஷ் பண்றோமே மறுபடியும் எனக்கு அதே பயம் தான் இருந்தது. ஆனாலும் அந்த நர்ஸ் சொன்னாங்க, "ஒண்ணும் இல்ல சேஃபா பேபிய நான் கூட வெளிய எடுத்துருவேன். நீங்க அத நெனச்சு பயப்படாதீங்க. உங்க டாக்டர் வந்துட்டு தான் இருக்காங்க" அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட்டா டாக்டர் வந்து 11:30க்கு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே நம்ம பேபி வந்து சேஃபா வெளிய வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அ டாக்டரும் பார்த்துட்டு நல்லாவே ஃபுல்லாவே நீங்க டைலேட்டட் ஆயிட்டீங்க. 10 சென்டிமீட்டர் ஃபுல்லா சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அந்த டேரும் பண்ணி விட்டுட்டாங்க. நம்மளுக்கு பொதுவா பேபி வரதுக்காக ஒரு டேர் பண்ணுவாங்கல்ல, அதுவும் கட் பண்ணி விட்டுட்டாங்க எனக்கு. கட் பண்ணனால பேபி வரதுக்கான ஃபுல் ஸ்பேஸும் இருக்கு. என்ன புஷ் பண்ண சொல்றாங்க. நானும் புஷ் பண்றேன். ஆனா என்னால சுத்தமா பேபிய வந்து வெளிய தள்ள முடியல ஸ்டார்ட்டிங்ல. ஏன்னா, நான் ரொம்ப எனர்ஜி எனக்கு கம்மியாயிடுச்சு. ஏன்னா, நான் நைட்லேருந்து நான் தூங்கல. எதுவுமே சாப்பிடல. அதனால நானும் ஸ்டார்ட்டிங் புஷ் பண்றேன். என்னால சுத்தமா வரல. அதுவும் யோசிச்சு பாருங்க, பேபி வந்து 3 கிலோ இருக்காங்க. 3 கிலோன்றது ஓவர் வெயிட் இல்லாட்டி கூட, ஃபுல் ஒரு நார்மல் பேபியோட ஹெல்த்தி பேபியோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 3 கேஜி இருக்கிறது நார்மல் தான். ஸோ, அந்த பேபிய வெளிய தள்ளுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த மாதிரி டைம்ல தான் நம்மளுக்கு ப்ரீத்திங் எக்ஸர்சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஹெல்ப் பண்ணும். அப்பதான் டாக்டர் என்ன சொன்னாங்க, புஷ் பண்ணா உடனே அவசரப்பட்டு அப்படியே பண்ணாதீங்க. நல்லா நீங்க ப்ரீத் பண்ணிட்டு, மைண்ட காமா வச்சுட்டு பேபிய வெளிய தள்ளினா போதுன்ற மாதிரி நீங்க பேபிய வந்து புஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் 12:00 வரைக்குமே நான் புஷ் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோட டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்தே பேபிக்கு வந்து ஃபைப்ராய்டு உங்களுக்கு இருக்கு, தைராய்டு வந்திருக்கு, அப்புறம் நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதே பெரிய விஷயம். ஆனா உங்களுக்கு நார்மல் டெலிவரி இப்ப ஆகப்போதுன்னா, அது உங்களோட வில் பவர்னால தான். ஸோ அதனால நீங்க வந்து இது உங்களோட க்ரூஷியலான ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டைம். இந்த டைம்ல நீங்க விட்டுட்டீங்கன்னா, இது சி செக்ஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து 1/2 அன் ஹவர் ஆகாது. உங்கள கூட்டிட்டு போய் சி செக்ஷன்லாம் பண்றதுக்கு. ஆனா நம்ம அப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. பேபிய நீங்க ஈஸியா வெளிய இது பண்ணிட்டீங்கன்னா, லைட்டா புஷ் பண்ணா கூட நாங்க பேபிய எடுத்துருவோம். ஏன்னா, உங்களுக்கு ஃபுல்லா ஓப்பன் ஆனனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டைம்ல மட்டும் நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அ நமக்கு 2 சைடுமே ஒரு மிச்ச ஹாஸ்பிட்டல்ல எப்படின்னு தெரியல. நான் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல்ல என்னோட பெட்ல பார்த்தீங்கன்னா, 2 சைடும் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பிய புடிச்சு நம்ம ஹெவியா புஷ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணிட்டேன், 2 கம்பி குடுத்துருந்தாங்க. அந்த 2 கம்பியும் பிடிச்சிட்டு ரொம்ப என்னால முடிஞ்ச என்னோட உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் சேர்த்து என் டாக்டர் சொன்னாங்க, "2 புஷ் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா பேபி இப்போதைக்கு நார்மலா இருக்காங்க. போக போக நீங்க புஷ் பண்ணி விட்டீங்கன்னா, பேபி உள்ள தள்ளுற மாரி தான் இருக்கும். பயத்துல பேபி மோஷன் போறதுக்கு கூட சான்சஸ் அதிகமா இருக்கும். அதனால இந்த 2 புஷ்லயும் நீங்க வெளிய தள்ளியே ஆகணும்னு சொன்னாங்க. அதுவரைக்கும் புஷ் பண்ணாம இருங்கன்னு சொன்னாங்க." சொல்லும்போது மணி வந்து 12 மணி ஆச்சு.
நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பெயின் வந்தா மட்டும் புஷ் பண்ணுங்க. பெயின் இல்லாதபோது புஷ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கேத்த மாரி எனக்கு கரெக்ட்டா ஒரு 12:05 கிட்ட எனக்கு ஹெவி பெயின் வந்துச்சு. ஹெவி பெயின் வரும்போது நான் கரெக்ட்டா அந்த 2 கம்பியும் புடிச்சு என்கிட்ட இருந்த எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணி, நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணேன். நான் புஷ் பண்ணும்போது அவங்களுக்கு தல லைட்டா வெளிய வந்திருக்கு. அதுக்கேத்த மாரி என்னோட அந்த லேபர் நர்ஸும் என்னோட வயித்த நல்லா அமுக்கி விட்டாங்க. அமுக்கி விட்டுட்டு, புஷ் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டரா புஷ் பண்ணுங்க. உங்க பேபி சேஃபா வரணும்னா, நீங்க தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு என் டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் தான் என் காதுல விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்கேத்த மாதிரி நான் புஷ் பண்ணேன். கரெக்ட்டா புஷ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்ல என் பாப்பா வெளிய வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட டெலிவரி நடந்துச்சு. நான் மட்டும் அந்த டைம்ல என்னால முடியலன்னு சொல்லி நான் விட்டுருந்தேன்னா, கண்டிப்பா எனக்கு செக்ஷன் தான் நடந்திருக்கும். நான் வந்து அந்த சோம்பு கசாயம் அதெல்லாம் குடிச்சிட்டு போனதுனால தான் எனக்கு இவ்ளோ ஈஸியான டெலிவரி நடந்துச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. எனக்கு 4:30லேருந்து பெயின் இருந்தாலும் ரொம்ப பெரிய பெயின்லாம் இல்ல. சின்னதா இந்த சுருக்குன்ட்டு ஏதாவது நம்மள கடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருந்தது 4:30 டூ 5:30. 5:30 டூ 6:30 வந்து அத விட லைட்டா அந்த மாரி தான் பெயின் இருந்துச்சு. நான் எப்ப அந்த சோம்பு கசாயம் குடிச்சேனோ, அதுக்கப்புறம் தான் அந்த பெயின அதிகப்படுத்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாரி லேபர் பெயினா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாரி சோம்பு கசாயம் வச்சு குடிங்க. குடிச்சிங்கனாலே அது வந்து பொய் வலியா இல்லாட்டி பிரசவ வலியான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த சோம்பு கசாயம் குடிச்சோம்னா, உங்களோட அந்த டெலிவரி பெயின் வந்து டெலிவரி ஆகுற அந்த டைம் வந்து கம்மிப்படுத்தும். மறக்காம நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க. இத விட ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொன்னு வந்து டெலிவரி உங்களுக்கு நார்மலா ஆகணும்னா, விளக்கெண்ணெய் ஆம்லெட் சாப்பிட சொல்லுவாங்க. நான் வந்து விளக்கெண்ணெய் ஆம்லெட் நிஜமா நான் சாப்பிடல. நான் சாப்பிடணும்னு நெனச்சு வாங்கிலாம் வச்சிருந்தேன் நாட்டுக்கோழி முட்டையும். ஆனா நான் அது சாப்பிடல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நான் மறந்துட்டேன். நான் சோம்பு கசாயம் மட்டும் குடிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. நான் அந்த சோம்பு கசாயம் குடிச்சதுனால மட்டும் தான் எனக்கு ஈஸியா வந்து சர்விக்ஸ் 10 சென்டிமீட்டர் லாஸ்ட் மினிட்ல ஓப்பன் ஆகி எனக்கு சீக்கிரமா பேபி வெளிய வந்துட்டாங்க. ஸோ மறக்காம நீங்களும் அ இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து சில பேரு அத சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. நான் என் டாக்டர் கிட்ட ஆல்ரெடி கேட்டு தான் வச்சிருந்தேன். விளக்கெண்ணெய் ஆம்லேட் சாப்பிடலாமான்ட்டு. டாக்டர் வந்து அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க சாப்பிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் ட்ரை பண்ணல. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விளக்கெண்ணெய் நம்ம சாப்பிட்டோம்னா, அ பேபி வந்து மோஷன் போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. வயித்துக்குள்ள இருக்கும்போதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால டாக்டர கேட்டுட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.